ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மாம்பழத்தை பயன்படுத்தி மாம்பழ கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம முட்டை, ஓவன் அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு குக்கரில் ரொம்ப எளிமையாக செய்யலாம். நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி அதற்கு ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி மாம்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சதைப்பற்றுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கடுத்தது ஒரு சாஸ்பேனில் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த கப்பால் சரியாக ஒரு அரை கப் அளவுக்கு எனக்கு மாம்பழ விழுது கிடச்சிருக்கு. அதனால் அதே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இப்போ நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு ஜாம் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எட்ட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தடவை நான் தூக்கி விட்டு காமிக்கிறேன். எப்படி நல்லா திக்காக கிளாஸியாக தெரியுது பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதை இப்போ நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டாண்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குக்கர் இல்லை அப்படின்னா பிரியாணிக்குன்ற டபரா இருந்துச்சுன்னா கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து நான்ஸ்டிக் கடாய், இல்லைனா கொஞ்சம் அடிகனமான கடாய் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கேஸ்கெட் போடல, விசில் வைக்கலாம். ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இது வந்து ப்ரீஹீட் ஆகட்டும். நான் இன்றைக்கி கப் மெஷர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த அளவுகளை வந்து அளந்துக்கலாம். என்னுடைய கப் அளவு வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவு 200 ml. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்க்காதீங்க. வேணும்னா நீங்கள் பட்டர் இல்லைனா வந்து நெய் சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கடுத்துதான் அரை கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து தான் நான் மைதா மாவு தான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ கிடைக்குது இல்லையா கடைகளில், அந்த ஈனோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேக் நல்லா ஸ்பான்ச்சியாகவே வரும். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இப்போ மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு பால் தேவைப்படும் இதை கலக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற டைமிங்க்கும் நாங்கள் வேக வைக்கிற டைமிங்க்கும் வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். எப்பவுமே மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். இதுதான் வந்து நான் சொல்கிற டைம் அளவுகள் உங்களுக்கு வேறுபடுறதுக்கு காரணம். இப்போ இதில் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ ஜாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் நான் இன்றைக்கி இந்த சில்வர் பாத்திரம் தான் வந்து பயன்படுத்த போகிறேன். இப்போ இதில் வெண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா வந்து எண்ணெய் தடவலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் தடவிருக்கேன். எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு தடவிடுங்க. அப்போ தான் கிண்ணத்தில் வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இப்போ இந்த மாவை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா எல்லா இடமும் பரவி நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், குக்கரை நம்ம திறந்து பார்த்தலாம். குக்கர் சரியாக எனக்கு 15 நிமிஷத்துக்கு நான் இன்றைக்கி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தை அதில் வச்சிடலாம். ஓரங்களில் அந்த கிண்ணம் வந்து தொடாதவரை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடிடலாம். வெயிட் வைக்கல, அதாவது விசில் வைக்கல, கேஸ்கெட் போடல. சரியாக ஸ்லோவுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடைப்பட்டதில் வச்சுக்கோங்க. ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. இது எனக்கு சரியாக 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இது வேகிறதுக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்ல மேலே அந்த வெடிப்பு தட்டியே வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் அந்த உள்ள கத்தியில் குத்தி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நல்ல கேக் மேலே எழும்பி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுருவோம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு
கிண்ணத்து மேலே ஒரு தடவை நல்லா 2 தடவை தட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கிண்ணத்தை இந்த மாதிரி தூக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். கேக் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக பார்க்கவே அருமையாக அழகாக மேலெழும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த மேலே அந்த உப்பி இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஜாம் தடவுறதுக்கு. அதனால் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணி எடுத்தது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது மேலே தடவுறதுக்கு நான் ஜாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்ததாக வீட்டிலே சிம்பிளாக ஒரு சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டைரி மில்க்கு 2 டைரி மில்க் எடுத்திருக்கேன், 10 ரூபா டைரி மில்க்கு. கூடவே கொஞ்சமாக வெண்ணெய், கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். அதை வந்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஓரங்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, மேலே மட்டும் பண்ணால் போதும். இப்போ இது மேலே அந்த நம்ம சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீலவாக்கில் வந்து பண்ணி விட்டுக்குங்க. இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தான் கத்தியை பயன்படுத்தி இந்த பக்கமாக ஒரு கோடு, அங்கேருந்து மறுபடியும் ஒரு கோடு, அப்புறம் இந்த பக்கமாக ஒரு கோடு, மறுபடியும் அங்கேருந்து ஒரு கோடு, இந்த மாதிரி போட்டுடலாம். நடுவில் கொஞ்சமாக அந்த மேங்கோ ஜாம் வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் அந்த சாக்லேட்டு அந்த க்ரீமையும் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது. உங்கள் வீட்டில் யாருக்கா பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தார் யாருக்காவது பிறந்தநாள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சியான ஸ்வீட்டான கேக்கோட என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.